ஹே ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 7, 2025 டெல்லியில ஒரு மாசிவ் மாக் ட்ரில் நடக்க போகுதுங்க. சைரன் சவுண்ட் அதிகமா இருக்கும், மெட்ரோ ஸ்டாப் பண்றாங்க, டிராபிக் ரீரூட் பண்றாங்க. ஆனா பீப்புள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தாங்க. ஆனா கொஸ்டின் என்னன்னா, இந்தியா வாருக்கு ப்ரிப்பேர் ஆகுதா, இல்ல இது ஜஸ்ட் ட்ரில்லா, இல்ல ரியலா ஏதாச்சும் நடக்க போற சிக்னலா? சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு EFG டாக்ஸ். இன்ட்ரோ போடலாம். சரி, ஓகே கைஸ், May 7 அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி சிட்டியோட பிஸி ஏரியாஸ், அதாவது மெட்ரோ ஸ்டேஷன், ISBTல சைரன்ஸ் சவுண்ட் பண்ண போறாங்கங்க. அதாவது போலீஸ் வேன், ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக் எல்லாமே எமர்ஜென்சி மோட்ல வச்சிருக்காங்க. ஸோ பீப்புள் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா இது எல்லாமே எவாக்குவேஷன் பண்றாங்க. ஆனா அபிஷியல்ஸ் கிளியரா சொல்லிட்டாங்க, இது ஜஸ்ட் ட்ரில், பேனிக் பண்ணிக்க தேவையில்லைங்க, இது ஒரு சிவில் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டெல்லி போலீஸ், ஃபயர் சர்வீஸ், NDRF அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸுங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல், டிராபிக் கண்ட்ரோல் டீம்ஸ், இவங்களும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தனா இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன், மெடிக்கல் ரெஸ்பான்ஸ், கிரவுட் கண்ட்ரோல் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வார் ரீட்னஸ் செக்ங்க. அதாவது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு அட்டாக் வந்தா, டெரரிஸ்ட் அட்டாக், வார், நியூக்ளியர் த்ரெட் அந்த மாதிரி வந்தா, அப்ப கவர்மெண்ட், போலீஸ், மெடிக்கல் டீம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ பப்ளிக் சேஃபா எவ்வளவு ஸ்பீட்ல எவாக்குவேட் பண்ண முடியும்னு பிராக்டிஸ் பண்றாங்க. இது முக்கியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப டென்ஸா இருக்குங்க. ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் காசா வார், சைனா த்ரெட்ஸ், இது மாதிரி டைம்ல இந்தியா ரெடியா இருக்கணும். ஸோ இது டெல்லியில ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இனிமே மும்பை, சென்னை, பெங்களூர்ல கூட ட்ரில்ஸ் வரலாம். சிவில் டிஃபென்ஸ் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பப்ளிக் அவேர்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பேனிக் ஆக தேவையில்லை, ஏன்னா இது ஜஸ்ட் ட்ரில். ஆனா ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்னா ரியல் டேஞ்சர், அதாவது நமக்கு வார் வரும்போது நம்ம பிரச்சனையை மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது ஒரு முன்கூட்டியா ஒரு பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி மாக் ட்ரில் ஒரு சிம்பிள் ஈவென்ட் கிடையாதுங்க, இது ஒரு சீரியஸ் ப்ரிப்பரேஷன். இந்தியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்ல இருந்து பப்ளிக் வர எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இனிமே வர சிட்டிஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பயப்படாம இருங்க. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த சிவில் ட்ரில் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரியல் அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பா EFG டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய் ஃப்ரம் EFG டாக்ஸ்.